ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் தந்தூரி தான் செய்ய போகிறோம். அது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு பாதி லெமனை அதோட சாரை நல்லா புழிஞ்சி அதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கும் போது நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா ஊறுனுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நான் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம பரட்டி வச்சுருந்தேன் நம்ம இந்த சிக்கன்லாம் எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம் கடாயில். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா சிக்கன்லாம் திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நம்ம இதே மாதிரி மூடி போட்டு எடுத்து ஒரு 2 முறை செஞ்சால் போதும். 2 முறை செஞ்சதுக்கப்புறம் மூடி போட வேணாம். மூடி போடாமல் திருப்பி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இது வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக நம்ம சிக்கனை நெருப்பில் லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இந்த கிரில் கம்பி வச்சுட்டு அது மேலே சிக்கனை வச்சு லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நம்ம மீதம் உள்ள எல்லா சிக்கனையும் நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.